மழை கொட்டி கொட்டி பெய்த அந்த நாளில் ஒரு ஆட்டோ டிரைவர் கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இறக்குகிறார். அவள் நனைந்துவிடக்கூடாது என்று தன்னிடம் இருந்த ஒரே குடையை அவள் கையிலே கொடுக்கிறார். அக்கா, இந்த குடையை திருப்பிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்தாலே போதும் என்று சிரித்தபடி அவர் கிளம்பிவிடுகிறார். மருத்துவமனை வாசலில் நுழையப் போகும் அந்த பெண் மழைக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முதியவரை காணுகிறாள். உடனே அந்த குடையை அவரிடம் கொடுத்து, இதை கொண்டு பாதுகாப்பாக போயிட்டு வாருங்க, ஒரு நாள் உங்களுக்கும் இந்த நல்லது திரும்ப வரும் என்று சொல்லி அனுப்புகிறாள். அந்த முதியவர் பேருந்து நிறுத்தத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கே மழையில் நனைந்து கொண்டு பூக்கள் விற்கும் ஒரு அம்மாவை பார்க்கிறார். உடனே அந்த குடையை அவரிடம் கொடுத்து, உங்களுக்கு இப்பத்தான் தேவை, நல்லது நல்லதாவே திரும்பி வரும் என்று சொல்லிவிடுகிறார். அந்த பூக்கடை அம்மா வேலை முடிந்து வீட்டிற்கு செல்கிறாள். மழையில் நனைந்து தனியா நடந்து செல்லும் ஒரு சிறுமியை பார்க்கிறாள். அந்த குடையை அவள் கையிலே கொடுத்து அவளை காக்கிறாள். மழையில் நனைந்து கொண்டு வீட்டில் காத்திருப்பவர் யார் தெரியுமா? அந்த ஆட்டோ டிரைவரின் குழந்தைதான். அவன் காப்பாற்றிய குடை சுற்றி சுற்றி வந்து அவனுடைய குடும்பத்தை காத்தது. நாம் செய்யும் நல்லது ஒரு நாள் நம்மை விட்டு எப்போதுமே தொலைந்து போகாது, நிச்சயம் நம்மையே வந்து சேரும். இத கதையை மலேசியாவிலிருந்து பகிர்ந்தவர் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய்.